உக்ரைன் மீது ரஷ்யா போர் தொடுத்த பின் முதன்முறையாக வரும் 8ஆம் தேதி மாஸ்கோ செல்கிறார் பிரதமர் மோடி. போர் நிலவரம், எரிசக்தி துறையில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவது உள்ளிட்டவை குறித்து விவாதிக்கப்படக்கூடும் என தகவல். தமிழக சட்டமன்றத்தில் மதுவிலக்கு திருத்த சட்ட மசோதா நிறைவேற்றம். கள்ளச்சாராயம் தயாரித்து விற்போருக்கு ஆயுள் தண்டனையோடு 10 லட்சம் ரூபாய் வரை அபராதம் விதிக்கும் வகையில் மாற்றம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, 2024ஆம் ஆண்டு தமிழ்நாடு மதுவிலக்கு திருத்த சட்ட முன்வடிவை அறிமுகம் செய்ய அனுமதி கோருகிறேன். விஷச்சாராய விற்பனை என்பது சமூக குற்றம் என்றும் அதனை முற்றிலுமாக ஒழிக்க அரசு உறுதி பூண்டுள்ளதாகவும் முதலமைச்சர் ஸ்டாலின் தகவல். இனிமேல் கள்ளச்சாராய மரணம் ஏற்பட்டால் மாவட்ட காவல்துறை அதிகாரிகளை பொறுப்பு என எச்சரித்துள்ளதாகவும் உள்துறை மானிய கோரிக்கை மீதான பதில் உரையில் தகவல். விஷச்சாராய விற்பனை என்பது ஒரு சமூக குற்றம். விலை மதிப்பில்லாத மனித உயிர்களை பலிவாங்குகிற இதை முற்றிலுமாக ஒழிக்க இந்த அரசு உறுதி பூண்டுள்ளது. இந்த அவைக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கள்ளக்குறிச்சி சம்பவத்திற்கு பிறகு மாவட்ட ஆட்சியர்கள், காவல்துறை எஸ்பிக்கள் ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய நான் இது தொடர்பான கடுமையான எச்சரிக்கை விடுத்துள்ளேன். இனிமேல் எங்காவது கள்ளச்சாராய உயிர் பலி நடக்குமானால் அதற்கு அந்த மாவட்ட காவல்துறை அதிகாரியும் எல்லைக்குட்பட்ட காவல் நிலைய அதிகாரியும் தான் பொறுப்பேற்க வேண்டும் என்பதை மிகவும் கண்டிப்புடன் சொல்லியிருக்கிறேன். சாத்தான்குளம் மரணத்தை அதிமுக மறைக்க நினைத்ததால் தான் அப்போது சிபிஐ விசாரணை கேட்டதாக முதலமைச்சர் கருத்து. தமது அரசு எதையும் மறைக்கவில்லை என்பதால் சிபிஐ விசாரணை தேவையில்லை என்றும் விளக்கம். மக்களவைத் தேர்தலில் செய்கூலி சேதாரம் இல்லாத முழுமையான வெற்றியை மக்கள் வழங்கியுள்ளதாக முதலமைச்சர் ஸ்டாலின் கருத்து. தேர்தல் தோல்வியை மறைக்க கள்ளக்குறிச்சி விவகாரத்தை தொடர்ந்து எழுப்பி அதிமுகவினர் வெளிநடப்பு செய்ததாகவும் விமர்சனம். தமிழ்நாட்டில் பூரண மதுவிலக்கு கொண்டுவரும் சூழல் தற்போதைக்கு இல்லை என அமைச்சர் முத்துசாமி தகவல். ஒரு கடையை மூடினால் அடுத்த கடையில் போய் குடிப்பதாகவும் கருத்து. அரசாங்கமிற்கு மதுவில் தேவையான கிக்கு இல்லாததால் சிலர் கள்ளச்சாராயத்தை குடிப்பதாக அமைச்சர் துரைமுருகன் கருத்து. அரசாங்கம் விற்கும் சரக்கு அவர்களுக்கு சாப்ட் ட்ரிங்க் போல மாறிவிடுவதாகவும் பேச்சு. கள்ளச்சாராயத்தை தடுக்க தெருவுக்கு தெரு போலீஸ் ஸ்டேஷன் திறக்க முடியாது என துரைமுருகன் கருத்து. அதிகாரிகளை தூக்கில் போடுவோம் என்று கூட சட்டம் கொண்டு வரலாம், ஆனால் ஒரு நியாயம் வேண்டாமா என கேள்வி. இந்த நிதியாண்டில் ஐடி துறைக்கு 119 கோடி ரூபாய் மட்டுமே ஒதுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் கருத்து. நிதியமைச்சராக இருந்தபோது பிடிஆரிடம் நிதி கேட்க தாங்கள் எவ்வளவு சிரமப்பட்டிருப்போம் என்பது இப்போது தெரிகிறதா என கேள்வி எழுப்பிய துரைமுருகன். இந்த நிதியாண்டுக்கு ஐடி துறைக்கு மொத்த நிதி ஒதுக்கீடு 119 கோடி. இதை பல்வேறு துறைகளுக்கு ஒப்பிட்டு பார்த்தால், ஆஃப்கோர்ஸ் பள்ளிக்கல்வித்துறை போல பார்த்தா 30,000 கோடி. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் 100 கோடி ஆண்டுக்கு ஒதுக்கும் போது ஓரளவுக்கு தான் எங்களால் செயல்படுத்த முடியும். அவை முன்னவர் இப்போ தெரியுதா தியாகராஜனுக்கு நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்போம் மாநில நிதி கேட்கும் போது. என்ன விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே பட்டாசு ஆலை வெடி விபத்தில் 4 பேர் உயிரிழந்த சம்பவம். தலைமறைவாக உள்ள ஆலை உரிமையாளரை தேடி வரும் போலீசார் அவரது மகனை கைது செய்து விசாரணை. பட்டாசு ஆலைகளின் பாதுகாப்பை அரசு உறுதி செய்யாததே வெடி விபத்துகள் தொடர காரணம் என எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. உயிரிழந்தோர் குடும்பத்தாருக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் எனவும் வலியுறுத்தல். மதுக்கடைகளை மூடினால் கள்ளச்சாராயம் பெருகும் என்ற புளித்து போன காரணத்தை கூறி மதுவிலக்கை தமிழக அரசு தள்ளி போடக்கூடாது என அன்புமணி கருத்து. உழைப்பவர்களின் அசதியை போக்க மது தேவை என துரைமுருகன் போன்ற மூத்த அமைச்சர்களை பொறுப்பின்றி பேசுவதாகவும் கண்டனம். கள்ளக்குறிச்சி விவகாரத்தில் திமுக எம்எல்ஏக்கள் உதயசூரியன், வசந்தம் கார்த்திகேயன் அனுப்பிய வழக்கறிஞர் நோட்டீஸுக்கு ராமதாஸ், அன்புமணி பதில் நோட்டீஸ்.
தாங்கள் எந்த அவதூறு கருத்தும் தெரிவிக்கவில்லை என்றும் நோட்டீஸை திரும்ப பெற்று நிபந்தனையற்ற மன்னிப்பு கோர வேண்டும் என்றும் வலியுறுத்தல். சென்னை சைதாப்பேட்டையில் வயிற்றுப்போக்கு ஏற்பட்டு 11 வயது பீகார் சிறுவன் உயிரிழந்த சம்பவம். குடிநீரில் கழிவுநீர் கலந்திருப்பதை உறுதி செய்தது சென்னை குடிநீர் வாரியம். சென்னை மாநகராட்சியில் சுகாதாரமற்ற குடிநீரால் உயிரிழப்பு ஏற்படும் அளவிற்கு அலட்சிய போக்குடன் திமுக அரசு செயல்படுவதாக இபிஎஸ் குற்றச்சாட்டு. அடிப்படை தேவையான குடிநீரை சுகாதாரமாக வழங்குவதை கூட அரசால் உறுதி செய்ய முடியவில்லை என கண்டனம். நீலகிரி மாவட்டம் கூடலூர், பந்தலூர் உள்ளிட்ட இடங்களில் 4வது நாளாக நீடித்த மழை. சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியதால் கயிறு கட்டி பத்திரமாக கடந்து சென்ற உள்ளூர் மக்கள். பள்ளி மாணவர்களுக்கு தமிழ்நாடு அரசு வழங்கிய இலவச சைக்கிள்கள் தரமானதாக இல்லை என முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் குற்றச்சாட்டு. தரமில்லாத சைக்கிள்களை வேறு வழியில்லாமல் விற்க வேண்டிய கட்டாயத்திற்கு மாணவர்கள் தள்ளப்பட்டுள்ளதாகவும் கருத்து. நீட் தேர்வு முறைகேடு புகார் தொடர்பாக குஜராத்தில் 7 இடங்களில் சோதனை நடத்திய சிபிஐ அதிகாரிகள். வினாத்தாள் கசிவு தொடர்பாக ஜார்க்கண்டில் பள்ளி முதல்வர், துணை முதல்வர் மற்றும் பத்திரிகையாளர் ஒருவர் கைது. சைபர் தாக்குதல்கள் நடத்த வாய்ப்புள்ளதால் எச்சரிக்கையாக இருக்குமாறு வங்கிகளுக்கு ரிசர்வ் வங்கி எச்சரிக்கை. யுபிஐ உள்ளிட்ட இணைய வழி பண பரிவர்த்தனை நடைமுறைகளை தொடர்ந்து கண்காணிக்கவும் அறிவுறுத்தல். மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் டெல்லி முதலமைச்சர் கெஜ்ரிவாலின் நீதிமன்ற காவல் நீட்டிப்பு. சிபிஐ தொடர்ந்த வழக்கில் கெஜ்ரிவாலை ஜூலை 12ஆம் தேதி வரை சிறையில் அடைக்க ரோஸ் அவென்யூ நீதிமன்றம் உத்தரவு. குஜராத்தின் ராஜ்கோட் விமான நிலைய முனையத்திற்கு வெளியே கூடாரம் கிழிந்து சேதம். தேங்கிய மழைநீரை அகற்றும் முயற்சியின் போது ஏற்பட்ட சேதத்தில் யாரும் காயமடையவில்லை என விமான போக்குவரத்து துறை விளக்கம்.